So ICICI Prudential Office Yield Optimiser Fund AIF 2 அப்படின்றது exactly என்ன அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண இது ஒரு ஸ்மார்ட் வேவா இல்லை ஜஸ்ட் ஃபேன்சி ஜார்கன்ல ரேப் பண்ணியிருக்கிற அனதர் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டா வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. ஸோ இந்த ஃபண்ட் AIF நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த AIF அதாவது ICICI Prudential Office Yield Optimiser Fund AIF 2ன்றது என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அட் இட்ஸ் கோர் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மிட் சைஸ்ட் கமர்ஷியல் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் A கிரேட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்க்கு லீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோட எய்மே பார்த்தீங்கன்னா த்ரூ கம்பெனிஸ் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டை ஓன் பண்ணுறது தான். ஸோ அதுலேருந்து ரெண்டல் இன்கம் கலெக்ட் பண்ணி பொட்டென்ஷியலி ஓவர் டைம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனில் பெனிஃபிட் ஆகிற மாதிரி. பட் இது ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க டைரக்ட்லி உங்கள் நேமில் பில்டிங்கை பை பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் அவங்க வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ் SPVs இது மூலியமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டு ஓன் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஏன் ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் ஆட்ஸ் அ லேயர் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ் அண்ட் டேக்ஸ் கன்சிடரேஷன்ஸ். நீங்கள் டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ரேர்லி இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஒரு SPV மூலியமாக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணும்போது we need to understand it. ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ரியல் எஸ்டேட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதா கிளைம் பண்ணுறாங்க. பட் இது ட்ரூலி ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை செலக்டிவ்லி அக்ரெசிவாக இருக்காங்களான்றதை பார்ப்போம். ஸோ இவங்க ஆக்சுவலி என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 70% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை ப்ரீ லீஸ்ட் அசட்ஸ் இருக்கிறாங்க, மீனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி ஜென்ரேட்டிங் ரெண்டல் இன்கம். அப் டு 30% தான் டாக்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வச்சிருக்காங்க, லைக் கம்ப்ளீட்டட் பட் வேக்கன்ட் பில்டிங்ஸ் இல்லைனா பில்ட் டு சூட் ப்ராஜெக்ட்ஸ் நியரிங் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ராட்டஜி கிளியரா இருக்கு. கேஷ் ஃப்ளோயிங் அசட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ஹையர் ரிஸ்க் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்போஷரை லிமிட் பண்றாங்க. கேட்க சென்சிபிளா இருக்கு இல்லையா? பட் ரியல் எஸ்டேட் எப்பவுமே இவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸோ இந்த ஃபண்ட் எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மல்டிபிள் ஃபில்டர்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ நம்பர் 1, லொகேஷன். இட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா இவங்க மைக்ரோ மார்க்கெட்ஸை தான் டார்கெட் பண்றாங்க வித் ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசினஸ் ஆக்டிவிட்டி, லாங் டேர்ம் டிமாண்ட் டிரைவர்ஸ். ஏன்னா ரியல் எஸ்டேட்ல லொகேஷன் இஸ் இன் ஜஸ்ட் எவ்ரி திங், இட்ஸ் த ஒன்லி திங்னு சொல்லலாம். நம்பர் 2, இந்த ஃபண்ட் வந்து டெனன்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் லாங் டேர்ம் லைக்லி டு ஸ்டே அந்த மாதிரியான டெனன்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஃபேன்சி பில்டிங் மீன்ஸ் நத்திங் இஃப் த டெனன்ட் கான்ட் பே ரெண்ட். அண்ட் நம்பர் 3, லீசிங் டிமாண்ட். ஸோ இவங்களுக்கு ஹை க்ரோத் ஆஃபீஸ் மார்க்கெட்ஸில் எக்ஸ்போஷர் வேணும், ஏன்னா அங்கே தான் லீசிங் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும். சப்போஸ் இந்த ஆஃபீஸ் மார்க்கெட் ஒரு ரிமோட் ஒர்க்கோ இல்லை ஹைப்ரிட் மாடலுக்கோ ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன? ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க்கை இன்வெஸ்டர் ஆஃபன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 4, டெனன்ட் ரிட்டன்ஷன். லாங் லாக்இன் பீரியட்ஸ், ஹை ஃபிட் அவுட் காஸ்ட் அண்ட் ஸ்விட்சிங் ஃப்ரிக்ஷன் எல்லாமே கீ எலிமெண்ட்ஸ். லைக் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இங்கே ஃபண்ட் எப்படி வந்து டெனன்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஹூ கான் ஈஸிலி பேக்கப் அண்ட் லீவ். And number 5, asset quality. So high replacement cost and limited replication potential. ஏன்னா என்ன மாதிரியான பில்டிங்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ண ரொம்ப கஷ்டம், எக்ஸ்பென்சிவோ, அங்கே தான் வந்து ஸ்கார்சிட்டி உங்களுக்கு வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அட்லீஸ்ட் இன் தியரி. அண்ட் இந்த ஃபண்ட் எதை அவாய்ட் பண்ணுறாங்க, லைக் எதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றதுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஜஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ. லைக் கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அசட்ஸ், வீக் ஆர் அன்ப்ரூவன் டெனன்ஸ் இருக்கிற இடம், ஹை வேகன்சி பில்டிங்ஸ் இல்லை லோ டிமாண்ட் மைக்ரோ மார்க்கெட் இல்லை மெயின்டெனன்ஸ் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஒரு ஹை ரிஸ்க் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் அ ஈல்ட் ஃபோக்கஸ்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். நம்பர் 1, ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபண்ட் வந்தீங்கன்னா எந்த மாதிரியான SPVs மூலியமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓன் பண்ணுறாங்களோ அதோட 100% ஓனர்ஷிப்புமே இந்த ஃபண்ட் தான் ஹோல்ட் பண்ணுது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டைரக்ட்லி இந்த ரியல் எஸ்டேட்டை ஓன் பண்ணுறாங்க த்ரூ திஸ் ஃபண்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் நம்பர் 2, லெவரேஜ் அட் SPV லெவல். SPV பார்த்தீங்கன்னா அசட் வேல்யூவோட 50% வரைக்கும் போரோ பண்ணலாம். ஸோ லெவரேஜ் பண்ணுறது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணாலுமே லாஸஸையும் மேக்னிஃபை பண்ணலாம். ஸோ உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, இந்த மாதிரி டெப்த் பேக் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரோட நீங்கள் கம்ஃபர்டபுளா அப்படின்னு. அண்ட் நம்பர் 3, டைவர்சிஃபிகேஷன் லிமிட்ஸ். ஒரு சிங்கிள் டெனன்ட்க்கு இல்லை இன்வெஸ்டி கம்பெனிக்கு நோ மோர் தென் 25% எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு. பட் ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஸ்டில் ஃபார் ஃப்ரம் தட். அண்ட் ஏன்னா வந்துட்டு அதில் வந்து இன்னும் டைவர்சிஃபைடாக இருக்கும். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் அதை விட கம்மி தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அந்த அளவுக்கு ரிஸ்க் கம்மின்னு சொல்ல முடியாது. அண்ட் நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் ஹோல்டிங் பீரியட் வந்து 3 to 5 years per asset அண்ட் ஃபண்ட் லைஃப் வந்து 6 years வித் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இது லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒன்ஸ் யோர் மணி கோஸ் இன், இட் இஸ் பேசிக்லி லாக்ட் ஃபார் இயர்ஸ்.
ஸோ இதில் என்ன மாதிரியான கீ ஃபண்ட் டேர்ம்ஸை நீங்கள் வந்து அப்சல்யூட்லி தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1 crore, டார்கெட் கார்பஸ் 2000 crores plus 500 crores green shoe கொடுத்துருக்காங்க. ஹர்டல் ரேட் அப்படின்றது 8% ப்ரீ டேக்ஸ் போஸ்ட் ஃபீஸ். ஸோ ஃபண்ட் டென்யூர் வந்து 6 years +1 எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா up to 15% ஆஃப் டோட்டல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ 8% ஹர்டல் ரேட் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸை எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் டெலிவரிங் அந்த 8% ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆனால் இதில் வந்து இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமும் என்னன்னா ஹர்டல் ரேட் அப்படின்றது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ இந்த ஃபண்ட் ஆக்சுவலி யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது? ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்காக இல்ல, ப்ராபப்ளி நாட். இந்த ஃபண்ட் யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ், இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வித் லாங் டேர்ம் இல்லிக்விட் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு லிக்விடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இந்த கிளாசி ப்ராஷரை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிஸ்கையுமே கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் சைக்கிள். ஸோ ஆஃபீஸ் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்போ கிராஷ் ஆகலாம். ரிமெம்பர் கோவிட், அந்த டைமில் ஆஃபீஸ் வேகன்சி ஸ்கை ராக்கெட் ஆச்சு. அண்ட் நம்பர் 2, tenant concentration risk. Even with caps, large tenants still matter. So ஒரு key tenant வந்து leave ஆகுறாங்க லைக் அப்படின்னா rental income இன்ஸ்டன்ட்டாக ட்ராப் ஆகும். அண்ட் நம்பர் 3, leverage risk. டெப் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னை இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணும், பட் லாஸஸையும் ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ ஒரு டவுன் டர்ன் அப்போ லெவரேஜ் கேன் டெஸ்ட்ராய் ஈக்விட்டி. தேர்ட் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்கள் எக்ஸிட் ஆக முடியாது. ஏஐஎஃப் யூனிட்ஸ்க்கு இருக்கிற செகண்டரி மார்க்கெட் ரொம்ப லிமிட்டட். அண்ட் நம்பர் 4, வேல்யூவேஷன் ரிஸ்க். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் சப்ஜெக்டிவாக இருக்கும், அப்ரைசல் ட்ரிவனாக இருக்கும். ஸோ பேட் மார்க்கெட்ஸில் ப்ரைஸஸ் வித்தவுட் வார்னிங் இட் கேன் ஃபால் ஷார்ப்லி. ஸோ இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் ஓவர் பண்ணுவாங்க, ஃபீஸ். பட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபீஸ் தான் குவைட்லி உங்கள் ரியல் ரிட்டர்ன்ஸை டிசைட் பண்ணும். அண்ட் இந்த ஏஐஎஃப்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்களோ இது மெட்டீரியலி உங்களோட ஃபைனல் ரிட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 1, ஃபிக்ஸட் ஃபீ ஸ்ட்ரக்சர். இந்த மாடலில் நீங்கள் கமிட்டட் கேபிட்டலில் ஒரு ஃபிக்ஸட் ஆனுவல் மேனேஜ்மெண்ட் ஃபீயை பே பண்ணுவீங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். மார்க்கெட் கிராஷ் நடக்குதா, யூ ஸ்டில் பே. ரிட்டர்ன்ஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுதா, யூ ஸ்டில் பே. அண்ட் 0 பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஸ்டில் யூ நீட் டு பே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 crore to 2 crore இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆனுவலி 2% வரைக்கும் பே பண்ணுவாங்க. அண்ட் இதை விட லார்ஜர் இன்வெஸ்டர்ஸ் மேபி ஸ்லைட்லி லோவர் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு காஸ்ட் சர்டனிட்டி இருந்தாலுமே குட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது ரிவார்டும் பண்ணாது அண்ட் ஃபண்ட் மேனேஜரை புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு பீனலைஸும் பண்ணாது. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களுடைய மேனேஜர் நீங்கள் அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி ரேட் பே பண்ணுறது வந்தது ஓகேவா உங்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2, ஹைப்ரிட் ஃபீ ஸ்ட்ரக்சர். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட். ஸோ ஹைப்ரிட் மாடல் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு லோவர் ஃபிக்ஸட் மேனேஜ்மெண்ட் ஃபீ அண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபீ ஆஃப் 10%. அதுவும் ரிட்டர்ன்ஸ் வந்து 8% ஹர்டில் ரேட்டை எக்ஸீட் பண்ணால் மட்டுமே சார்ஜ் பண்ணப்படுற மாதிரி 2 விஷயத்தை கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் உங்களுடைய மேனேஜர் சப்போஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் இஃப் யூ மேக் மோர் தென் 8% ரிட்டர்ன்ஸ் அப்போ மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறாங்க. 8%ஓட அதிக ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணல அப்படின்றப்போ நோ பர்ஃபார்மன்ஸ் ஃபீ. கேட்க அலைன்டாக இருக்குது இல்லையா? பட் ரிமெம்பர் ஃபீஸ் ஸ்டில் வந்து ஓவர் டைம் காம்பவுண்ட் ஆகலாம், எஸ்பெஷலி இன் லாங் ஹாரிசான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஏஐஎஃப்ஸ். அண்ட் இப்போ இதில் இருக்கிற அன்கம்ஃபர்டபுள் பார்ட் பற்றி பேசலாம், ரிஸ்க். என்னதான் ப்ராஷர்ஸ் வந்து ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணாலுமே அவுட்கம்மை டிசைட் பண்ணுறது ரிஸ்க் தான். ஸோ நம்பர் 1, வேகன்சி ரிஸ்க். லாங் டேர்ம் லீசஸில் கூட டெனன்ட்ஸ் கேன் லீவ். ஸோ பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லை ரீலோகேஷன் இந்த மாதிரி நடக்கும்போது சடன்லி ரெண்டல் இன்கம் ட்ராப் ஆகும். ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்போ வேகன்சி எக்ஸ்பென்சிவாக அண்ட் ப்ரொலாங்டாக இருக்கலாம். அண்ட் நம்பர் 2, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இதில் கிடையாது. இந்த ஃபண்டில் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை டெனன்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அக்ராஸ் சிட்டிஸ் அண்ட் டெனன்ட்ஸ் டைவர்சிஃபிகேஷன் இருந்தாலுமே ஒரு ஃபியூ லார்ஜ் அசட்ஸ் ரிட்டர்னை டாமினேட் பண்ணலாம். அண்ட் ஒரு பேட் அசட் பார்த்தீங்கன்னா significantly can move the needle significantly. ஸோ பேசிக்கலி தேர்ட் ரிஸ்க் இது வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இது ஒரு லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஏன்னா இதில் ஈஸி செகண்டரி மார்க்கெட் கிடையாது. எக்ஸிட், பையர்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபண்ட் டைம்லைன் பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபண்ட் ஒரு ஃபார் இயர்ஸ் நீங்கள் மேரி பண்ண மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் நம்பர் 4, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ரிமெம்பர் இந்த எஸ்பிவிஸ் லெவரேஜை யூஸ் பண்ணலாம். ஸோ ரைசிங் ரேட்ஸ் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அண்ட் லெவரேஜ் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையுமே ஹர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ டபுள் இம்பாக்ட்.
நம்பர் 5 கேபிட்டல் ரிஸ்க். டெப்ட் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடி அதுதான் ஃபர்ஸ்ட் ரீபே பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஃபால் ஆச்சுன்னா ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹிட் விழும். ஸோ கேபிட்டல் கேரண்டி கிடையாது உங்களோடது, ஏன்னா இது ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது டெஸ்பைட் த ரெண்டல் நரேட்டிவ். அண்ட் இதில் டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி 2 EIFஸ்க்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அண்ட் இது இன்கம் டைப் பொறுத்து வேரியும் ஆகும். இப்போ ரியல் எஸ்டேட் EIF டாக்ஸேஷன்ன்றது சப்போஸ் ஹோல்டிங் பீரியட் 36 மந்த்ஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாப் ரேட் படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு டாக்ஸ் பண்ணப்படும். இல்லை ஹோல்டிங் பீரியட் 36 மந்த்ஸ்க்கு மேல இருக்குன்னா 20% tax with indexation benefits. அண்ட் இதுல கேட்ச் என்னன்னா உங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர் அதை பொறுத்து சம் இன்கம் வந்து பிசினஸ் இன்கம் இல்லை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூட கிளாசிஃபை பண்ணி ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெட்லைன் ரிட்டர்ன்ஸை விட உங்க போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் கேன் லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஏன் ஏஐஎஃப் ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் ஒரு ஆல்டர்னேட்டிவாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஓன் பண்ணுறது ஒரு பேசிவான விஷயம் கிடையாது. நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், டெனன்ஸோட டீல் பண்ணணும், மெயின்டெனன்ஸ், டிஸ்பியூட், எக்ஸிட் ஹெட்எக்ஸ் நிறைய இருக்கு. இது நிஜமாவே உங்களுடைய டைம் அண்ட் கேபிட்டலோட ஒரு பெஸ்ட் யூஸான்னு நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் EIF இருக்கும்போது அசட் அலோகேஷன் ப்ரொஃபஷனலி ஹேண்டில் பண்ணிடுவாங்க, லீசிங் அண்ட் காம்ப்ளைன்ஸும் மேனேஜ் பண்ணுவாங்க, கேஷ் ஃப்ளோவை இன்ஸ்டிடியூஷனலி மானிட்டர் பண்ணுறாங்க, எக்ஸிட்டுமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு, பிளான்டாக இருக்கு. ஸோ ஒரு லேண்ட்லார்ட் ஆகாமையே நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு வீடு வாங்குற மாதிரி AIF கிடையாது, இது ஒரு ஃபினான்ஷியல் அசெட், ஒரு எமோஷனல் பர்ச்சேஸ் கிடையாது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இது ஃபிட் இன் ஆகிடும். உங்கள் நாஸ்டாலஜியா, ப்ரைட், ஃபேமிலி ப்ரெஷர் அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இதில் கிடையாது. அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ குளோபலைஸ் ஆகுதுன்றப்போ இந்தியன் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது இன்னுமே கஷ்டமாக இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இப்போ NRIs இல்லை HNIs பார்த்தீங்கன்னா ஆன் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் AIFs பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாகிரபி ஹெட்டேக் இல்லாமல் எக்ஸ்போஷர் கொடுக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? ஸோ ICICI Prudential Office Yield Optimiser Fund AIF 2 அப்படின்றது நிறைய இன்வெஸ்டர்ஸால வாங்க முடியாத ஒரு விஷயத்துக்கு ஆக்சஸ் கொடுக்குது. என்னதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் ப்ரீ லீஸ்ட் ஆஃபீஸ் ரியல் எஸ்டேட் வித் குளோபல் டெனன்ஸ், கிரேட் A IT பார்க்ஸ், மல்டிநேஷனல் டெனன்ஸ், structured leases with rental escalation, low vacancy risk compared to retail or residential property. So இது என்ன கிரியேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா predictable rental visibility and potential capital appreciation. பட் ஸ்டில் லெட்ஸ் பி கிளியர், இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 1 crore அண்ட் மணி வந்து 6 to 8 yearsக்கு லாக்டனாக தான் இருக்கும். டாக்ஸேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், லிக்விடிட்டியுமே லிமிட்டட் அண்ட் ரிட்டர்ன் கேரண்டி கிடையாது. ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சூட்டபிளானா நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களே கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, உங்களுக்கு டெனன்ட், பேப்பர் ஒர்க், வேகன்சிஸ், எக்ஸிட் டைமிங் உள்ள டீல் பண்ணணுமா, இல்லை ரியல் எஸ்டேட் மேனேஜ் பண்ணுறத ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா? ஏன்னா HNIs, NRIs அண்ட் சொஃபிஸ்டிகேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரியல் எஸ்டேட் EIF அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபையரா இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் இஃப் யூஸ்ட் தாட்ஃபுல்லி. அண்ட் நிறைய பட் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா REITs, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இல்லை டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோஸ் இன்னும் பெட்டர் லிக்விடிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் AIF பற்றி நம்ம டீப் டைவ் போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் EIF ஸ்ட்ரக்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபைட் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் மேட்டர்ஸ் மோர் தென் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.